சென்னை துறைமுகம் பகுதியில் திமுகவினரால் தாக்கப்பட்ட தாவேகாவினர் மருத்துவமனையில் உள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்யக்கூட தயங்குகின்றனர் என்று தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது சேகர்பாபு அவர்கள் இந்த தடவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வழியிலையும் தொந்தரவு கொடுத்துட்டு வராரு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா திட்டமிட்டு ஒரு 100-120 ரவுடிகளை தயார் செய்து வச்சு எங்களுடைய நிர்வாகிகள் 5-6 பேர் அந்த சைடில் போகிறப்போ அவங்கள சுற்றி வளைச்சு அவங்கள கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி அவர் அந்த பெண் கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாமல் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு இப்போ ஐசியூவில் இருக்குது. ஒருத்தர் காலையிலேருந்து ஐசியூவில் இருக்காங்க 2 பேர். அதற்கே காவல்துறை கம்ப்ளைண்ட் எடுக்கல. ஒரு பேசிக் கம்ப்ளைண்ட் ஒரு சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல. இது வரைக்கும் எஃப்ஐஆரும் ஃபைல்ஸ் பதிவு செய்யப்படவில்லை. எல்லாவற்றையும் நாங்கள் முறையாக நீதிமன்றத்தில் நாடுவோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.